Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருச்செந்தூரில் காலை கடல் உள்வாங்கிய நிலையில் தற்போது சீற்றம் காரணமாக கடல் நீர் கரையை கடந்து உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம், உங்களோட கள தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக திருச்செந்தூரில் இரண்டாவது நாளாக கடல் சீற்றமானது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு வருவார்கள். அதன்படி இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்து கடலில் குளித்துவிட்டு தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் திருச்செந்தூர் கடலானது கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. நேற்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடலானது திடீரென சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் அலைகள் வேகமாக கரையை தாண்டி எழும்பி வந்து கடலில் 100 அடிக்கு வந்தடைந்து தேங்கி உள்ளதை பார்க்க முடிந்தது. அதற்கு அடுத்த மறுகணமே திருச்செந்தூர் கடல் உள்வாங்கியும் காணப்பட்டது. பச்சை படிந்த பாறைகள் தெரிந்தபடி இன்று வரை மீண்டும் கடல் உள்வாங்கி இருந்து வந்த நிலையில தற்பொழுது மீண்டும் திருச்செந்தூர் கோவில் இருக்கக்கூடிய கடலானது அதிக அளவில் இரண்டாவது நாளாக கடலின் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகின்றது. நேற்றைய நிலையில் கோவில் முன்பு உள்ள கடல் பகுதியில் மட்டுமே கடல் அலைகள் வேகமாக 100 அடி தூரம் கடலின் வெளியே வந்து காட்சியளித்த நிலையில் இன்று தற்பொழுது கோவில் கடற்கரை பகுதி முழுவதுமே கடல் அலைகள் வேகமாக வந்தடைந்து கடலின் கரையிலிருந்து மணலில் தேங்கி உள்ளதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் கோவில் முன்பு இருக்கின்ற கடற்கரை பகுதியிலிருந்து தற்பொழுது நாளைக்கிணறு மற்றும் ஐயா கோவில் முன்பு வரை கடல் அலைகள் வேகமாக வந்தடைந்து கடற்கரையோரம் உள்ள மணல் பரப்பை இழுத்து செல்வதையும் காண முடிகின்றது. கடலுக்கு எதிரே கடல் அலைகள் வேகமாக வந்து தேங்கி உள்ள கடல் நீரில் தற்பொழுது குழந்தைகள் பலரும் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் தற்பொழுது கடலில் வழக்கம் போல குளித்து வருகின்றனர். அந்த கடல் நீரில் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் எந்தவித அச்சமும் இல்லாமல் நீராடி வருகின்றனர். கடற்கரையில் பக்தர்களை பாதுகாக்க நீராட போலீசார் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அறிவுறுத்தும் வருகின்றனர். ஏற்கனவே நேற்று திருச்செந்தூர் கடலில் உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் இந்த இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடியதால் பக்தர்கள் தற்பொழுது அச்சமடைந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.